ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ ஏன்னா இந்த ஜனவரி மாதம் ஒரு பயங்கரமான நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் ஒரு பயங்கரமான வருஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எக்ஸாக்டாக சினிமா சம்மந்தமாக பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம்லாம் வருது இல்லையா? டெஃபினட்டாக அதுவே ஒரு பயங்கரமான விஷயமாக தான் அது இருக்க போகுது. அந்த மாதமே ஒரு சூப்பர் டூப்பரான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் சொன்னோம். ஸ்டார்டிங்கே ஜனநாயகன் நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்து தொடர்ந்து அந்த டீம் அதற்கான ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் வரிசை அப்படி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா செகண்ட் சிங்கிள், டீசர், ட்ரெய்லர். இது மட்டும் தான் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த படமாக பராசக்தி அவங்க ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் கன்ஃபார்மாக வர ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸுன்றது பண்ண போகிறாங்க. சுதா கங்கரா மேம் அவங்களும் டீம் சைட்லேருந்து தொடர்ந்து அப்டேட் ஆனது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிளாக ரிலீஸுன்றது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டீசர், ட்ரெய்லர் அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அவங்களும் ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ எந்த ஒரு படத்தோட டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஒரு இதுக்குள்ளேயே கருப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஏன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆக போகிற டைமில் தான் வச்சுருக்காப்புல. அவருமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ விசாரித்தோம் அப்படின்னா கரண்ட்லி வர ஜனவரி 23ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீம் லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு கருப்பும் ஒரு சூப்பரான ஒரு படமாக தான் இருக்கும். அது மேபி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாலே ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மேபி அது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் படமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அவங்களும் பொங்கலுக்கே வந்திருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு பெரிய கிளாஷ் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசனால் மேபி கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 23 போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க டீம் சைட்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த ரிலீஸ் டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த படத்தின் இந்த டீசர், ட்ரெய்லர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டீசர், ட்ரெய்லருக்கான அப்டேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கடுத்த படம் 46 வெங்கி அட்லூரி அவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 47 சூர்யா அவருடைய 47ஆவது படத்தை இந்த சூர்யா சனிக்கிழமை படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா? அந்த ஒரு டேரக்டர் விவேக் அவர்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காராம். அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அகெயின் அதுக்கு அடுத்த படமும் வெங்கி அட்லூரி ஒரு ஸ்டோரி ஒன்று நரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் எதை பிக் பண்ணி பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்குலாம் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு FDFS போவீங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா, பை பாய்.